சாமி ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு, ஒரு சூடுங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு சொல். ஒரு சொல்லு, ஆமா. அவ்வளவுதான். அப்படி இருக்க இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் என்ன நாடகம்? தூர்வாசல் கருவு பங்கம். தூர்வாசர் கர்ப்ப பங்க வண்ணம், அங்காளேஸ்வரி மகத்துவம், அங்காளம்மன் பிறப்பு, பெரிய நாயகி பெரியாண்டிச்சி அம்மன் பிறப்பு. இந்த நாடகத்தில் நான் யாரு, என் பெயர் என்ன, என்னை பற்ற விருத்தாந்திரம் எப்படி? ஆஹா, சொல்லுங்கள் சாமி பார்க்கலாம். அறிந்தாயா? எமக்கு தெரிந்தாலும் அவர்களுக்கு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் கேட்கிறேன். கையிலே பாலையில் வாசன் நந்தீஸ்வரா, முக்கன் படைத்தனா அப்பா உங்களை பார்க்கிற போது நாகர்மொழி மேல் இருக்கும் முத்தமைந்தா
நந்தீஸ்வரா திவ்ய கமல தலத்துக்கு ஆஹா. மல்லி முல்லை என சொல்லக்கூடிய மலர்களை பறித்து உங்க பாதத்தில் போட்டு தண்ணீரால் கழுவி பட்டாடையால் துடைத்து உங்க பாதம் நம்ம ரெடிபாடி செய்திருக்கிறேன் நந்தீஸ்வரா தந்தையே, அண்டமும் நானே அகில உலகமும் நானே சாமி, இந்த பூமியும் நானே இந்த புவியும் நானே யாவும் நானே இந்த அண்ட பிறக்க முன்னே பிறந்தவன் தந்தையும் நானே தாயும் நானே ஆகட்டும் அப்பா. அப்பேற்பட்டு என்னுடைய பாதத்தை வணிந்தாய் அல்லவா பக்தா சாமி, நந்தீஸ்வரா தந்தையே, இந்த சிவபெருமானுடைய அருளால சுபிட்சமாக நீடூடி காலம் வந்திருப்பார். உங்கள் வார்த்தையே எனக்கு பாக்கியமாகட்டும் தம்பி. அப்படி இருப்பினும் இன்று இரவு நடத்தக்கூடிய தூர்வாசர் கர்ப்பம் பங்க வண்ணம் அங்காள பரமேஸ்வரி மகத்துவம் நான் யாரு என் பெயர் என்ன தெரிந்தாயா தந்தையே, எமக்கு தெரிந்தாலும் அமர்ந்திருக்கிற பாமர மக்கள் என்று சொல்வார்களே, அவர்கள் செவிக்கு சொல்லுங்க, அப்புறம் நான் கேட்கிறேன். கங்காளன் ஆஹா, திருநேத்திரன் கவரி மனோகரன் கௌரி மனோகரன், மான்மலை தொலை கபால வேந்திய 2011 நேத்திரம் அடைத்து ஒன்னானப்பட்ட சிவபெருமான் நானே. வா. ஒரு வீட்டுல ஒரு தாய்க்கா இருந்தாலும் சரி, ஒரு மகனுக்கா இருந்தாலும் சரி, அப்பா எனக்கு இது வேணும்னா நீங்க வாங்கி கொடுத்துருங்க. அதே மாதிரி எங்க அம்மாவுக்கு என்ன ஒரு சந்தேகம்னா அது உடனே நீங்க தீர்த்து வச்சிருவீங்க. எங்க அம்மா இன்னைக்கு கேக்குறாங்களா இல்லையோ, இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா கேக்குறம்மா கேக்குறேன், கம்பெனில இருக்கியா அப்படி கை கட்டணும் அப்படி உட்காந்து கிடக்க. அந்த அம்மா கேக்குறாங்க, நானே சொல்லிடுறேன், இது நீ சொன்னதை நான் சொல்லிடுறேன். எல்லாத்தையும் பாரு சொன்ன மாதிரி 2 கண்ணுன்றாங்க. அந்த ஆளுக்கு மட்டும் எப்படி 2011 ஏற்கனவே ஒருத்தன் குண்டா சொன்ன மாதிரி துண்டு கையில்லாத ஒருத்தன் வந்தான். அவன் எனக்கு வந்து அவனும் ஒரு கண்ணை சொல்லிட்டு போனான். உனக்கு எப்படி 2011 கேக்குறாங்க. நந்தீஸ்வரா 2011 நேத்திரம் உனக்கு எப்படி சந்தேகம் தான் சாமி. 2011 எப்படி வந்துச்சு நந்தி? சாமி? நான் யாரைக்கூடிய காலை வாகனத்திற்கு 2 கண். சரி தம்பி, 2. அது மட்டுமா? என் இடபாகத்தில இருக்கிறாளே என் தாய் உமையவள். உமையவள் உமா பார்வதி. உமா பார்வதிக்கு 2 கண். அது எங்க பெரியம்மா, அவளுக்கு 2ன்னா 4 ஆச்சு. அது மட்டுமா? வேற? என் சிரசிலே சடாபாரத்தில் அமர்ந்திருக்கிறாளே பெரிய தாய் கங்காதேவி. கங்கை. ஆமா, கங்கைக்கு 2 கண். 6 ஆச்சு. அது மட்டுமா? என் கையில இருக்கக்கூடிய இந்த அதாவது என்னுடைய வேல் சூலாயுதம், ஆஹா. இதுல இருக்கக்கூடிய இந்த உடுக்கு இருக்கிறது பத்தியா? ஆமா. இந்த ருத்ரமூர்த்தியினுடைய உடுக்கை, இந்த உடுக்கைக்கு 2 கண். 6, 2, 8. என் மேடையிலே எனக்கோ 2 கண். 10, என் நெற்றியிலே 1 கண். 11. இன்னும் 2000. 11க்கு சொல்லிட்டீங்க. அதானம்மா, இன்னும் 2000 சொல்லு பாப்பான். என் களத்திலே இருக்கிறது பத்தியா? ஆமா, ஆதிசேஷன். ஆதிசேஷன். அது ஆதிசேஷன். இந்த ஆதிசேஷனுக்கு 1000 சிரம். 1000 சேராங்க. ஒரு 2ன்னா 2000 கண்கள். ஓ, 1000 சிரத்துக்கு. ஆமாப்பா, சரியா போச்சாப்பா. 11 ஒரு 2000. 2011. 2011 நேத்திரம். சுருக்கமா சொல்ல போன மும்மூர்த்திகள் 3 பேத்துக்கும் 5 சிரசு. சரிப்பா. எல்லா மும்மூர்த்திக்கும் 5 சிரசு. 5 சிரசிலே என் 5 சிரத்திற்கும் 2 10 கண். 2, 10. என் நெற்றியிலே 1 கண் நெற்றிக்கண். 11. இந்த எப்படி தெரியுமா? என்னுடைய 5 சிரமும் தான் இவங்க எல்லாரும். ஆகட்டு தந்தையே. எப்படி? 5 சிரம் தான் வந்தேன். 5 சிரமும் தான் என்னுடைய உடுக்கையும், என்னுடைய கங்காதேவியும், என்னுடைய காளை வாகனமும், என்னுடைய உமா பார்வதியும், என்னுடைய 5 சிரம்.
இப்ப தெரிந்தாயா? தெரிஞ்சுங்க இப்பதாங்க. டேய், எனக்கு தாயார் தந்தையார் அது தெரியுமா? அப்பா யாரா இருந்தாலும் சரி, என்னை பெத்தவளா இருந்தாலும் எப்பவும் ஒப்பனுக்கு தான் பெத்த, நான் தான் அவனை அப்பான்னு கூப்பிடணும். நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா சாமி? எங்க அப்பன் சாவாத்துக்கு முன்னே சொன்ன மாதிரி எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி எங்க அப்பையும் சத்த பின்னாடி பிறந்தவன் நான். ஓஹோ, எப்படி எப்படி உங்க அப்பா செத்த வாட்டி எப்பறாடி பிறந்திருப்ப? ஐயோ, உங்களுக்கு என்னதுக்கு சாமி அந்த சத்தியம்? இதெல்லாம் கேட்டேன்னா கொடுமண்ணெல்லாம் மாட்டேன், கரெக்டா இருக்கும். சொல்லப்பா. எங்க தாய் மாமா அப்பா போய் எங்க அம்மாவை பார்க்க வருவார். தாய் மாமா சரி, அப்படி வந்தவன் தான் நான். என்னடா குடும்பம் எங்க ஊருக்கு பழக்கி விட்டு போயிடுறாங்க. நான் எப்படி என்றால் தாயும் தந்தையும் நானே. தாயும் தந்தையும் இந்த அகில உலகத்திற்கே தாயும் தந்தையும் நானே. ஆனா எனக்கு தாய் தந்தை யாரும் இல்லை. நான் சுயம்புவாக இந்த அண்டம் பிறக்க முன்னே, இந்த பூமி பிறக்க முன்னே சக்தி புராணத்தில் இருக்கிறது சக்தி தான் முந்தி பிறந்தவள் என்று, சிவபுராணத்தில் இருக்கிறது இந்த சிவாலயா பிறந்தவள். எனக்கு எத்தனையோ அவதாரம், 1-2 அவதாரம் கிடையாது. என் அவதாரத்தை சொன்னால் எண்ணில் அடங்காது. அப்பேற்பட்ட அவதார மூர்த்தி ஆகிய நான் சுயம்புவாக தோன்றி இந்த பூமியை பிறக்க வைத்து இந்த மக்களை எல்லாம் பிறக்க வைத்து மாநிலனாக பிறக்க வைத்தவன் நானே. சாமி, எங்க அப்பாவை பார்த்த உடனே அனலா எனக்கு வீசுது, அந்த அளவுக்கு கோவக்காரர். எங்க அம்மா கேரப்பா இருக்காங்க உமா மகேஸ்வரி, சும்மா சினுக்குனா போதும் அவ புண்ணு மேல ஆத்துற மாதிரி ஆத்து. நான் இப்ப எங்க மாட்டீங்கிறேன், வர வழியில டோல்கேட்டுக்கு இல்ல, அந்த டோல்கேட்ல மாட்டி நான் எடுத்து விடுறேன் நாட்டுக்கு. மாட்டின்னு முடிச்சு தவிக்கிறேன் நான். நன்றி. அப்படி நான் கொண்டாடப்பட்ட சிவனா இருந்தாலும் என்னுடைய விளக்கம், என் மேல அதீத பக்தி கொண்டவன் யார் தெரியுமா? 63 நாயன்மார்களை கேள்விப்பட்டிருக்கிறாயா? இல்லப்பா, நான் படல. 63 நாயன்மார்கள் சிவனுடைய பக்தர்கள். அதுல தலை சிறந்தவன் சிவனுடைய பக்தி எத்தனையோ பேரு. சிவனுக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை. ஆனா என்னையே மிஞ்சி அவன் ஒருவன் இருக்கிறான். யார் தெரியுமா? கண்ணை கொடுத்தாரா சிவனுடைய பக்தர்கள் யாராலும் சரி, கோடி கோடின்னு சொன்னா கூட கோடிக்கு மேல இருக்கிறாங்க. ஆமா, கோடியா இருக்குது. சிவனுடைய பக்தர்கள் சித்தர்கள், சித்தர் வித்தியாளர், அஷ்டதிக்கு பாலர்கள், கோடான கோடிகள் சிவனுடைய பக்தர்கள். ஆனா 63 நாயன்மார்கள். இந்த ஒண்ண மட்டும் சொல்லிருக்க, 63 நாயன்மார்கள்ல
சின்னப்பன் என்று ஒருவன். ஆஹா. எல்லாரும் கேட்டுங்க. தென்னப்பன் என்று ஒருவன். சரி. ஒரு நாட்டிற்கு ஒரு மன்னனுக்கு மகனாக பிறந்தான் தென்னப்பன். அப்படி பிறந்து சிறு சிறப்போடு செல்வ செழிப்போடு வளர்ந்துகிட்டு வரான் அந்த தென்னப்பன். வனத்திற்கு வேட்டைக்கு வரான். வனத்திற்கு வேட்டைக்கு வந்ததும் அந்த வனத்திலே மிருகங்களை எல்லாம் சுத்தி சுத்தி பார்க்கிறான். மிருகங்கள் எதுவும் கிடைக்கல. கடைசியா பொழுது அஸ்தமிக்க நேரத்துல ஒரே ஒரு பன்றி ஒன்று வருது. எங்க? அந்த கானகத்துல அந்த தென்னப்பனாகப்பட்டவன் அந்த ஒரு பன்னியையும் வேட்டையாடிடுறான். கொண்டு போடுறான். ஆமா, கொன்று அந்த பன்னியை தூக்கிட்டு இருட்டாகி போச்சு. தன்னுடைய அரண்மனைக்கு போக முடியாது. அந்த நேரத்துல அந்த பன்றியை தூக்கி தோளிலே போட்டுக்கொண்டு அந்த வனத்தின் வழியா வரான். அந்த வனத்தின் வழியா வரும்போது பெரிய ஒரு சிவலிங்கம். எப்படியா? பெரிய ஒரு சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்து மேல தூசு துரும்பு எல்லாம் கிடக்குது. அந்த லிங்கத்தின் மேல. ஆமா. அந்த தென்னப்பனாகப்பட்டவன் அந்த தூசு துரும்பை எல்லாம் தட்டி விட்டுட்டு, சிவபெருமானே, காலையிலிருந்து நீ பசியா இருந்திருப்ப, உனக்கு நான் சுட்டு, அதாவது வேட்டையாடி வச்சிருக்க பத்தியா, இந்த பன்றிக்கறியை சுட்டு சிவன் கறி தின்னது உண்டா? இல்லை. நான் பாக்கலைங்க. அங்கிட்ட ஒரு நாள் கூட ஒரு பேங்க் கேட்டு கிடையாது. இத முக்கியமா கேட்டுக்கிறேன். கவனமா கேட்க. அந்த நேரத்துல அந்த தென்னப்பனாகப்பட்டவன் அந்த சிவபெருமானிடத்துல வணங்கி அந்த தூசு துப்பை எல்லாம் தொடச்சு விட்டு அந்த பன்னிக்கறியை சுட்டு நல்ல கறியா கொண்டுகிட்டு வந்து அந்த சிவபெருமானுக்கு படைக்கிறான். யாரு? அந்த தென்னப்பன். ஆமா. அப்படி படைக்கும் நேரத்திலே மறுநாள் என்ன செய்யறான்? இரவு கண் விழிச்சு அந்த சிவபெருமான்கிட்டயே பக்கத்துல இருக்கிறான். நீ ஒண்டி தனியா இருக்கியே, உனக்கு காவலுக்கு யாரும் இல்லையே. சிவனுடைய பக்தன் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விடியற வரைக்கும் அந்த சிவனுடைய லிங்கத்துக்கிட்டே இருக்கிறான். விடிஞ்சது. மறுநாள் வந்துச்சு. மறுநாள் இந்த சிவபெருமா பசியில் இருப்பாரு. மறுபடியும் வேட்டைக்கு போனான். என்ன கையில கிடைக்குதோ அந்த மிருகத்தை அடிச்சுக்கிட்டு வந்து மறுநாள் காலை அடுத்த நாள் சாயங்காலம் பொழுது சாய வந்து மறுபடியும் சிவனுக்கு படைக்கிறான். யாரு? தென்னப்பன். ஆமா. அந்த சிவனை தினந்தனம் படைக்கிறவர் ஒரு பிராமணர். அவர் காலையில காட்டி வந்துவாரு, சிவனை வணங்குவாரு, சிவனுக்கு வேண்டிய பூஜையை செய்வாரு. அந்த பிராமணர் போயிருவாரு. மாமிசம் திங்காதவர். இந்த தென்னப்பன் 5 நாளா இந்த சிவனுக்கு சாயங்காலம் கரியவே படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பிராமணர் என்ன செஞ்சாரு? இந்த சிவனுக்கு கரிய ஆவாத இந்த கரிய வந்து ஒருத்தன் படைக்கிறான்னா அவன் எப்பேற்பட்ட பஞ்சமா பாதகனா இருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போய் வீட்டுல போய் படுத்து தூங்குறாரு. யாரு? அந்த பிராமணர். அப்படி தூங்கும் போது அவருடைய கனவுல போய் இந்த சிவன், பிராமணரே, அந்த தென்னப்பனுடைய மகிமைய நாளைக்கு அவனுக்கு தெரியாம வந்து பாருங்க, தென்னப்பனை பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அந்த பிராமணர் கனவுல போய் இந்த சிவபெருமான் சொல்றேன் சொன்னா மறுநாள் விடிந்தது. அந்த பிராமணர் வந்து ஒரு மரத்து சண்டல நின்னு எவன் இந்த கறியை படைக்கிறான் அவனை பார்க்கணும்னு இருந்துகிட்டு இருக்காரு. நான் என்ன பண்ணேன்? பொழுது சாய நேரத்திலே மிருகங்களை வேட்டையாடி கறியை கொண்டுகிட்டு வந்து அந்த சிவனுக்கு வச்சு படைக்கிறேன். அப்ப இவர் நெஞ்ச பதபதைக்குது. உடனே கறிய படிச்சதும் அந்த சிவனுடைய வலது கண்ணுல ரத்தம் வருது. என்ன வருது? வலது கண்ணுல ரத்தம் வருது. பிராமணர் அங்க மறைஞ்சு நின்று மரவா இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. கரகாரா சாமி தூங்கினாலும் பரவாயில்ல, சேர் உடஞ்சிட்டு போகுது, கட்ட கட்ட முடியாது. சிவ அந்த பிராமணர் பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த சிவனுக்கு வலது கண்ணுல ரத்தம் வருது.
உடனே இந்த தென்னை என்ன பண்ணா, சிவனுக்கு வலது கண்ணுல ரத்தம் வருது. தன்னுடைய வலது கண்ணை தன்னுடைய ஆயுதத்தால குத்தி வலது கண்ணை எடுத்து சிவனுக்கு வச்சுட்டான். கரிய படைச்சவன் ஒரு கண்ணை நோண்டி சிவனுக்கு வச்சுட்டான். சிவன் கண்ணிலே ரத்தம் வருத நம்ம கண்ணு தேவையா அப்படி என்று சொல்லி சிவனுக்கு படிச்சுட்டான். படிச்ச சிவனுக்கு வச்சதும் மறு கண்ணிலே ரத்தம் வருது சிவனுக்கு. இதுதான் கடவுள் சோதனை மறு கண்ணிலையும் இடது கண்ணிலையும் ரத்தம் வருது. சோதிக்கிறேன். இந்த தென்னனுக்கு இன்னொரு கண்ணையும் நோண்டி வைக்கணும். ஆனா இந்த கண்ணை நோண்டிட்டா சிவனுக்கு எந்த இடத்துல வைக்கணும்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? யோசிக்கணும். அவன் தான் மந்திர பெருசா தந்திர பெருசா? தந்திரம் தாங்க பெருசு. அவன் தான் புத்திசாலி. ஆமா. எந்த இடத்துல எவனை எங்க அடிக்கணும்னு முடிவு பண்ண அங்கத்தான் அடிக்கணும். ஆமா. அவன் தான் புத்திசாலி. அதனாலதான் நான் கம்மன் நடக்கிறேன். அதனால தன்னுடைய இடது கண்ண நோண்டி வைக்கும் முன்னே தன்னுடைய காலை தூக்கி யாரு இந்த தென்னை அந்த சிவபெருமானுடைய இடது கண்ணுல காலை வச்சுக்கிட்டோம். அந்த இடது கண்ணு ரத்தம் வருது பத்தியா, அந்த கண்ணுல தான் காலை வச்சுக்கிட்டான். வச்சு அழுத்தி பிடிக்கிறான். அழுத்தி பிடிச்சுக்கிட்டு தான் இடது கண்ணு நோண்டி அந்த சிவனுக்கு வைக்கிறான். எங்க அக்கா கலக்கிட்டு கேட்டாலும் கேட்டான். அந்த பையனை என்ன திரும்பி போறான். அந்த இடது கண்ணை நோண்டி தான் பெருவிரல காலை அந்த கண்ணுல வச்சுக்கிட்டு தான் கண்ணை நோண்டி அந்த சிவனுடைய கண்ணுல வச்சான். போது இந்த பிராமணர் பார்த்தாரு, மறைஞ்சுகிட்டு இருக்கிறவர். இவ்வளவு காலமா நம்ம தினமும் இந்த சிவனுக்கு பூஜை பண்ணினவன் எதுக்கு புண்ணியம் இல்ல? கறி பொழிச்சானே என்று அவனை தப்பா நினைச்சவே இந்த சிவனுக்கே கண்ணை நோண்டி கொடுத்தானே. உடனே சிவனாகி நான் பிரசன்னமாகி, தென்னப்பா இந்த சிவனுக்கே கண்ணை கொடுத்ததினால் நீ கண்ணப்பனாயா